யார் உங்களை கட்டி போட்டாங்க? நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது இன்னும் 3 பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க அங்கிள். யாரா நீ? நானும் உங்க மாதிரிதான். எங்கள மாதிரி என்ன? என்னன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. ஒரே தொழில். எங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா? இதுல ரொம்ப போச்சு. நான் எங்க உங்களை போலீஸை காட்டி கொடுக்கணும்? ஒரே தொழில் ஆச்சே. நீங்க கவனிங்க, நான் வரேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அங்கிள். மாமி இவ்வளவு நேரம் எங்கட போயிருந்த? வேற ஒண்ணும் இல்லம்மா. யாரோ நான் தடி பசங்க குழந்தை கொண்டு போய் அடிச்சு வச்சிருந்தாங்க. நான் சும்மா அப்படி தட்டி விட்டு கொண்டு வந்தேன். அப்படியா? இந்த அங்கிள் தான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. எதுக்காக கொண்டு போனாங்கன்னு தெரியலையே. எல்லாம் பணம் பறிக்கிறதுக்கு தான்மா, வேற எதுவும் செய்வாங்க. ஆமா, உங்க கணவர் என்ன பேங்க் மேனேஜரா இல்ல மில் ஓனரா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நில்லுங்க, என் கணவர் உங்ககிட்ட பேசணுமா? பேசலாமே. ஹலோ பிரதர். தேங்க்யூ வெரி மச். இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்ல சார், இது மனசுக்கு மனசு செய்ய உதவிதானே. என்ன நடந்ததுன்னா, ஒரு பிப்பாயிட்ட பிடிச்சு உள்ள போட்டேன். அவனுக்கு ஒரு கேங் இருக்கும் போல இருக்கு. என் மகனை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண பிளான் போட்டாங்க. அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். வெரி குட். அது சரி, நீங்க யாருன்னு சொல்லலையே? நானா சார்? என்ன நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கீழ் லெவல்ல இருந்து மேல் மட்டத்து வரைக்கும் எனக்கு நல்ல பழக்கம் செல்வாக்கு உண்டு. ஐசி. சுருக்கமா சொல்ல போனா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப வேண்டியவன். நான் உங்களை சந்திக்கணுமே. அதான் சார் ஆபத்து. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல. இப்போ நீங்க என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, விடவே மாட்டீங்க. ப்ளீஸ், நீங்க வீட்டுல இருங்க, நான் இதை வந்துடுறேன். ஓகே சார், நான் இங்கதான் இருப்பேன் சார். லட்சுமி கிட்ட கொடுங்க. நான் கொடுப்பேன். உங்ககிட்ட பேசணுமா? கொடுப்பேன். இப்ப கொடுப்பேன். உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ லட்சுமி, அவரை உட்கார வச்சு காஃபி விட, நான் இதை வந்துடுறேன். சரிங்க. உடனே வராமா? ஆமாங்க, நீங்க உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ஏய் சார், தலைவலிக்குதா மாமா? ராமுவும் ரங்கனும் எங்க போனாங்கன்னு தெரியல. நீ செஞ்ச வேலைக்கு போலீஸுக்கு பயந்து நம்ம கிராமத்துக்கே போக வேண்டியது. சும்மா இருக்கா? ஏன் கவலை எல்லாம் அந்த ஆளை வச்சு நாகப்பனை பழி வாங்க முடியாம போச்சுன்னுதான். பழி வாங்க முடியாம.
யாரும் ஜெயிக்க முடியாது. சொல்ல போனா தூக்கத்துலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறீங்க. அதை தெரிஞ்சுக்கதான் உங்களை வச்சு என்ன நானே சோதிச்சுக்கிட்டேன். சுருக்கமா சொல்ல போனா உங்கள மாதிரி பலசாலி இது வரைக்கும் பிறக்கவும் இல்ல, பிறக்க போறதும் இல்ல. நீங்க 2 பேரும் எனக்கு துணைக்கு இருக்கிறப்ப இந்த கிராமத்தை என்ன இந்த நாட்டையே ஆட்டிடுவேன். வணக்கங்க. ஓ, அம்மன் கோயில் தர்மகர்த்தா வாங்க. முதல்ல இந்த பிரசாதத்தை வாங்கிக்கங்க. அப்படி வைங்க, பக்தி வர்றப்ப பூசிக்கிறேன். வர சொன்னீங்களாமே. ஆமா, இந்த வருஷம் அம்மன் கோவில்ல நல்ல வருமானம் போல இருக்கு. ஆமாங்க. ஆமா, ஏராளமா செலவு செஞ்சு அம்மனுக்கு அட்டிகையும் வைரத்தோடும் செய்து போட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி அட்டிகையும் வைரத்தோடும் ஐயாவும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா தங்கத்தால இல்ல, செம்புல. அப்படிங்களா? ஆமா, நான் செஞ்சது கோயில் கோயில் நகை எவ் வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா, பயப்படாம செய்யுங்க. பாவத்தை என் தள்ள போடுங்க. இருந்தாலும் முடியுமா முடியாதா? என் கையால அந்த காரியத்தை செய்ய முடியாதுங்க. தர்மகர்த்தா, ஒரு சீட் எடுங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. ஆ. 3 3 நாள் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு. ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. ஏய், வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. அண்ணா, 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 நாட்டாம தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டான். அப்படியா? நாட்டாமே தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டாரா? அப்படியா? பாவங்க, பிள்ளை குட்டிக்காரனாச்சு. கோபால், நாட்டாம உங்க அப்பாக்கு நாள் வச்சுட்டாராமே. ஆமாண்டா. ராத்திரியோட ராத்திரியா இந்த ஊரை விட்டே போயிடலாங்க. வாங்க. அவன் நாள் வச்சுட்டான். காவலுக்கு கூடவே ஆளை வச்சுடுவானே, அவன் எப்படி போறது? அப்படின்னா இப்ப என்னங்க செய்யறது? நமக்கு இருக்கிற வீட்டை வித்துட்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிடுமா? குழந்தைங்க தூங்குறது. காமாட்சி, கடவுள் ஒருத்தருக்கு நாள் வச்சுட்டா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நாகப்ப நாள் வச்சதுனால என் முடிவை நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோமா. ஆண்டவே நாகப்ப மூலமா என் முடிவை சொல்லிட்டான். என்னாச்சு? நம்ம ஒரு நாட்டாம கோவில் தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டாரம்மா. அப்படியா? அந்த கொலகார பாவியை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கூட இல்லையா? நீ சொல்லிட்டு போயிடுவ. ஊர்ல இருக்க போறது நாங்க. ஏதாவது கேட்டு நாட்டாம எங்களுக்கு நாள் வச்சுட்டா அப்புறம் நாங்க என்னமா பண்றது? மனசு தேத்திக்கிட்டு நடக்க வேண்டிய காரியங்களை கவனிக்க. நாகப்பனுக்கு நாள் வைக்க ஒருத்த வராம போக மாட்டான். கல்வராயமலையா? எஸ் இன்ஸ்பெக்டர். சட்டத்துக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டமே அங்க இருக்குது. அதை அடக்கி ஒடுக்க எந்த இன்ஸ்பெக்டராலையும் முடியல. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் நான் உங்களை அங்க டிரான்ஸ்பர் பண்றேன். கல்வராயமலையா? அது ரொம்ப பயங்கரமான ஊருன்னு சொல்லுவாங்களே. நான் என்ன தனியாவா போறேன்? போலீஸ் டிபார்ட்மெண்டே எனக்கு பதவிக்கு இருக்கு. இதை மட்டும் நான் கரெக்டா செய்துட்டா எனக்கு டிஎஸ்பியா ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியா? நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். அந்த ஊருக்கு போய் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே லெட்டர் எழுதுறேன். நீ பாபுவோட புறப்பட்டு வந்துரு. எல்லாரும் சேர்ந்து போலாங்க. லட்சுமி, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல போய் திடீர்னு இறங்கி கஷ்டப்படணுமா? 4 நாள் பொறுத்துக்க. அதுக்கு இல்ல, துணைக்கு யாரும் இல்லாம கஷ்டப்படுவீங்களேன்னுதான். லட்சுமி, நாம இல்லன்னா புருஷமாரால ஒண்ணு செய்ய முடியாதுன்னுதான் ஒவ்வொரு பொண்டாட்டியும் நினைக்கும். மத்தவங்க எப்படியோ, நான் இல்லாம உங்களால ஒரு நாள் கூட தள்ள முடியாது. உண்மைதான் லட்சுமி, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் சாகிறதா இருந்தா கூட நீ எனக்கு துணைக்கு வந்தாகணும். அப்புறம் அந்த உலகத்துல போய் நான் நீ இல்லாம கஷ்டப்படுறதா? அதனாலதான் எல்லா பெண்களையும் போல சுமங்கலியா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு முன்னால நான் போயிட்டா உங்களை யாரு கவனிச்சுக்கிறது? லட்சுமி, லட்சுமி, நான் இப்ப ஊருக்கு தான் போறேன். ஆமா, நான் ஏதோ பேசிட்டேன்ல. இது பாருங்க, வேளா வேலைக்கு சாப்பிடுங்க, உப்பு காரம் குறைச்சிருங்க. உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஒத்துக்காது,
கரெக்ட். புதனோடு புதன் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பனியில படுத்துக்காதீங்க. அப்புறம் தினம் நைட்ல பால் குடிக்காம தூங்காதீங்க. வேற என்ன, சேவ் பண்ண மறக்காதீங்க. டாக்டர் கேட்டாருப்பா. பொறுப்பு இல்லாத புருஷனுக்கு பொண்டாட்டி தான் டாக்டர். அப்ப டாக்டர் சொல்றதை செய்ய ஒரு நர்ஸ வச்சுக்கவா? ஆசைப்பாரு. லட்சுமி, மூட கெடுத்துறாத, டைம் ஆச்சு, நான் புறப்படணும். என்னது, இப்ப வந்துருவான் பாபு, அவங்கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லன்னா அவன் ஏங்கிடுவான். எப்ப ஏறீங்க? வண்டி மூவாம்பது நீங்க இல்லையே. லேட் ஆயிடுச்சு, வண்டி மூவ்மெண்ட் ஏறிட்டேன். என்ன பிரதர், அவசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? இதே மாதிரி சம்பவம் என் லைஃப்லயும் நடந்தது. என் ஒய்ஃபு கூட ஹனிமூன் போகும்போது 2 பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணோம். ஆனா அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல, நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல. இப்பவும் அதை நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்கு. எங்க வேலை பாக்குறீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்ன எக்ஸ்போர்ட் பிசினஸ்? என்ன எக்ஸ்போர்ட்? ஊருகா. ஊருகாவா? ஓ, ஃபாரினர்ஸ் காரத்தை ரொம்ப லைக் பண்றாங்கல்ல? ஆமா, ரொம்ப காலம் லைக் பண்றாங்க. ஆமா ஆமா. இப்ப எது வரைக்கும்? வந்து திருச்சி. என்ன பிரதர் இது? இந்த வண்டி திருச்சிக்கு போகாத, சேலத்துக்குள்ள போகுது. திருச்சி போகாதா? ஆமா. ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் தானே ஏறுனேன். என்ன சார் இப்படி ஏமாத்துறாங்க? கட்சிங்க மாத்திர மாதிரி உங்க பிளாட்ஃபார்ம் மாத்திட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். பரவாயில்ல சார், இங்கே டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன் சார். கோபி, கோபி, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஏமாத்த நினைக்காத. என்ன பாக்குறீங்க? இவர்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். மரியாதை பண்ணுங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய மனுஷாலங்கள்லயே இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. மத்தவங்க ஏன் வரலன்னு நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. நாயுடு, நாயுடு, இந்த புடிச்சுக்க. இன்ஸ்பெக்டர் சார், போலாங்களா? டிக்கெட் ப்ளீஸ். சார், கம்பார்ட்மெண்ட்ல உங்க பர்ஸை விட்டுட்டீங்க. ஒருவேளை இதுல இருக்குதா பாருங்க டிக்கெட். தப்பான எண்ணத்துல எடுக்கல சார், உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தான் சார். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் சார், குதிரை வண்டி பயணம் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது படகு பயணம். நிறுத்தப்பா, இங்கே நிறுத்தப்பா. இன்ஸ்பெக்டர் ஐயா, ஜாக்கிரதையா
பார்த்து இறங்குங்க. ஏட்டையா, இந்தாங்க உங்க சைக்கிளை நீங்க பிடிங்க. இந்தாங்க. சார், இதுதான் நீங்க தங்க போற குவார்டர் சார். எஸ் சார். இங்க டைனிங் ரூம் எங்க இருக்கு? டைனிங் ரூம் இதுதான் போல இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? இந்த ஊருக்கு மாத்தராய் வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல். மேலதிகாரிகள் சமைக்கிறாங்க? ஆமா சார். எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரம் தானே மேலதிகாரி. அவங்க வந்து இறங்கிட்டா கந்தாசாமிக்கு வேலை இல்லை. ஐயாவுக்கு எப்படி? இன்னும் கல்யாணம் ஆகுது. நீங்க 8 மணி வண்டிக்கு வர்றதா ஏட்டு சொன்னாரு. உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தாசாமி. அப்படியா? ஆமா சார். அந்த குஞ்சு கோழி ரெக்கையை தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா ஒத்த கால் கோழியா போச்சு. இன்னொரு கால் எங்கன்னு கேட்காதீங்க, கந்தாசாமி வருத்தப்படுவான். ஓயாமா கந்தசுவாமி? நான் தாங்க. எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன். ஐம் சாரி. இத பாரு, அந்த ஒத்த கால் கோழி குஞ்சம் எல்லாம் சமையல் பண்ணிருக்கல, அசிக்க கொண்டு வா, பசிக்குது. உடனே கொண்டு வர்றான் கந்தாசாமி. வேலை ஜரூரா நடக்கணும். அட நீங்க ஒண்ணு ஜெயில் எடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சார், இப்ப சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம். இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க. ஆபத்து பாண்டு ஒரு மாதிரி வந்து நிப்பேன். ஈஸ்வரான்னு கூப்பிட்டா? சம்பந்திங்களாச்சே, நான் வந்து நிக்கிறேன். நாயுடின்னு கூப்பிடுங்க, இவங்களை அனுப்பி வைக்கிறேன். ஏயா போயா போயா. சார், நான் வரேன். ஆளை பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது. மசாலாவை அள்ளி விடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, பெப்பர் சால்ட் அள்ளி எறிகிற. போற போக்க பார்த்தா ஒரு கோழி குஞ்சு பத்தாது, கோழி பண்ணையே வேணும். 2 வருஷமா சோளக்கடியும் கீரையும் தின்னு நாக்கு செத்து போச்சு போ. சோள களியும் கீரையுமா? இது எங்கேயோ கொடுப்பாங்க. அது நம்ம நாட்டு வைத்தியர் எனக்கு சொன்ன பத்திய சாப்பாடு. என்னமோ ஏதோன்னு பயந்துட்டான் கந்தாசாமி. அறுக்காதே, அசதியா இருக்கு, ஆளை விட்டு எடுத்துட்டு போ. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான். வரேன் சார். பெரியாடா நீ, டேய் பெரியாடா, அதிர்ஷ்டக்காரன் நான் பொழிச்சுக்க வைப்போம். எங்க போனாலும் பொழிச்சுக்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்தவனே போலீஸ் நினைச்சிட்டாங்க மடத்தை. சரி பாவம், அவங்களை திட்டக்கூடாது, நல்ல ஆளு. மாப்பிள்ளை மாதிரி என்ன உபசாரம்டா அவனுக்கு, வசதி சாப்பாடு. சரிப்பா, முத எப்படி இருக்கும், போக போக என்ன ஆகும் யாருக்கு தெரியும். சரி விடு, நம்ம வாழ்க்கை தான் முடியாம போச்சே. ஒண்ணு தலைமறைவா சுத்தணும், இல்ல தலை குனிஞ்சுக்கிட்டே உள்ள போனோம், அவ்வளவுதானே. சரி, இங்க தலைமறைவா இருக்கிறதுக்கு வசதியான இடம், வேஷம் தெரிகிற வரைக்கும் வேற போட்டுட வேண்டியதானே. அதுக்கப்புறம் பாப்போம் யார் யார் தலை என்ன எழுதிருக்கானோ யாருக்கு தெரியும். என்ன சொல்ற, கரெக்ட் தானே? என்ன தப்பு என்ன சொல்லு, கரெக்ட் தானே? அவ்வளவுதான், டன்னு. எங்க வச்சு போலீஸுக்கு பயந்து ராமுவையும் ரங்கனையும் டவுன்லயே விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப பொழப்புக்கு என்னடி பண்றது? எப்படியும் வந்துருவாங்க அக்கா, கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு வாரம் ஒன்னாயிடுச்சு. இப்படியே வேலைக்கு போகாம இருந்தா எப்படி? கௌரி, தேயிலை தோட்டத்துல கூலிக்கு ஆள் எடுக்கிறாங்களா? வா, நம்மளும் போய் வேலை கேட்போம். சரிக்கா, வா.
நல்லா இருக்கேன் இது நல்லா இருக்கு நான் இன்ஸ்பெக்டர் பார்த்தா ஏன் பயப்படுறாங்கன்னு பாக்குறேன் சார் பொறுப்பில்லாங்களா புறப்படலாமா? போலாம். சார் இதை என் கையில கொடுத்துட்டீங்களா போட்டுக்கல யோ எனக்கு தெரியாதயா அப்புறம் போடுக்கலாம் இப்ப டைம் இல்ல சார் உங்க இஷ்டம். எஸ் சார்